சார். தெரியுது. ஓகே. ஓகே சார். நெக்ஸ்ட் என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி. எனேபிள் ஜேர்னல் அண்ட் மேனுவல் சப்லெஜர் என்ட்ரி அப்ரூவல்னா, நீங்கள் அப்ரூவல்ஸ் ஏதோ சப்லெஜர்ஸ் லெவலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஏபி இதான் சப்லெஜர்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இன்வாய்ஸ் அப்ரூவல் பண்ணுறோன்னா, அப்ரூவலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிக்கு போகும். அதான் எனேபிள் ஜேர்னல் அண்ட் மேனுவல் சப்லெஜர் என்ட்ரி அப்ரூவல்ஸ். நெக்ஸ்ட் நோட்டிஃபை வென் ப்ரியர் பீரியட் ஜேர்னல் இஸ் என்டர்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ இந்த மந்த் செப்டம்பர் மந்த் எண்டில் நீங்கள் இந்த பீரியட் க்ளோஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி கேரி ஃபார்வர்ட் ஆகும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு, அக்டோபருக்கு. அக்டோபர் வந்துருச்சுன்னா நீங்கள் செப்டம்பர் மந்த்தில் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இது என்ன பண்ணுன்னா, இந்த இது எனேபிளில் இருந்தால் தான் நீங்கள் அக்டோபர் மந்த்லேயே இருந்தாலுமே, அக்டோபர் இப்போ 5 வந்துருச்சு, 5 அன்னைக்கு நீங்கள் செப்டம்பர் 15th இல்லை 20th இன்வாய்ஸஸ் எது போடணும் அப்படின்னா இந்த இது எனேபிளில் இருந்தால் தான் நீங்கள் போட முடியும். நெக்ஸ்ட்டு அலோ மிக்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்டு மானிட்டரி ஜேர்னல்ஸ். மிக்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜேர்னல்ஸு அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வேலிடேட் ரெஃபரன்ஸ் டேட்டா, இது நம்ம எனேபிள் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு லிமிட்ட ஜேர்னல் டு சிங்கிள் கரன்சி. இப்போ ஜேர்னல் என்ட்ரு பண்ணும்போது ஐஎன்ஆர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு கரன்சி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த இது சிங்கிள் கரன்சி எனேபிள் பண்ணிப்பீங்க. இதுதான் அதோட இது. நெக்ஸ்ட்டு ரெக்கன்சிலேஷன் வந்துட்டு இங்கே ஓனர் செக்யூரிட்டி இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் ரெக்கன்சிலேஷன் நடக்கும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடல்ஸ்க்கு வரப்போ நீங்கள் இது எனேபிளில் இருந்தால் தான் நீங்கள் இந்த ஜேர்னல்ஸு இதெல்லாம் நீங்கள் ரெக்கன்சில் பண்ண முடியும் ஜேர்னலில் இருக்கிற ரிப்போர்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இம்போர்ட்னா இதுதான் செப்பரேட் ஜேர்னல் பை அக்கௌண்டிங் டேட் டியூரிங் ஜேர்னல் இம்போர்ட். எக்ஸல் தெரியுதா ப்ரோ? இல்ல ப்ரோ, எக்ஸல் தெரியல. ஓகே, வெயிட். இப்போ செப்பரேட் ஜேர்னல்ஸ் பை அக்கௌண்டிங் டேட் டியூரிங் ஜேர்னல் இம்போர்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரே மந்த்தில் 2 டிரான்சாக்ஷன் இருக்கும், ஒரே அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சம்மரைஸில் என்ன இருக்குன்னா, ஜேர்னல் என்ட்ரு ஆகிறப்போ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இது ரெண்டும் ஒன்றுனால இங்கே 1000 இன்னொரு அக்கௌண்ட் 1000 இருக்குது அப்படின்னா 2000 இருக்குன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் 3000 ஒரே லைனில் வந்துடும். ஆனால் ஜேர்னல் என்ட்ரி ஆயிருக்க டேட் வந்து இது ஆகஸ்ட் 23 ஆயிருக்கும். ஆகஸ்ட் 24 அடுத்த நாள் இந்த ஜேர்னல் வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த ஆகஸ்ட் மந்த்ல இருக்க எல்லா ஜேர்னலுக்குமே ஒரே அக்கௌண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரே லைன்ஸில் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் ஆட் ஆகிக்கும். இந்த வேல்யூஸ் 2 டெபிட் அக்கௌண்ட்டு, லயபிலிட்டி அக்கௌண்ட் கிரெடிட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிரும் சம்மரைஸில். இதே உங்களுக்கு 23 ஆகஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 1 இது எக்ஸ்பென்ஸ் 2 அப்படின்னா உங்களுக்கு சம்மரைஸ் ஆகிறது எப்படி ஆகும்னா, எக்ஸ்பென்ஸ் லைன் 1ல் 1000 வரும், எக்ஸ்பென்ஸில் இது வேற அக்கௌண்ட்டு எக்ஸ்பென்ஸ் 24 ஆகஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் 2 அக்கௌண்ட் வந்துட்டு 2000 லைன் வந்துடும். லயபிலிட்டி வரப்போ உங்களுக்கு ரெண்டோட லயபிலிட்டி சேம், ரெண்டுமே லயபிலிட்டி அக்கௌண்ட் சேம் அப்படின்னா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கும். இப்படிதான் அதுக்கு தான் செப்பரேட் ஜேர்னல் பை அக்கௌண்டிங் டேட் டியூரிங் ஜேர்னல் இம்போர்ட் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்டு மானிட்டரி ஜேர்னல்னா உங்களுக்கு பேரோல் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. பேரோல் டிபார்ட்மெண்ட்டோட என்ன ஒர்க்குன்னா, ஜாப் ஆன்ரோல் பண்ணுறாங்களா, ஆன்ரோல் ப்ராசஸ் ஆஃப் நியூ எம்ப்ளாயிஸ்க்கு, அதுக்கு தான் இது வந்து ரன்னிங் அலோகேஷன் சொல்லுவாங்க. இந்த இதில் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல்னாலே உங்களுக்கு டெபிட் கிரெடிட் லைன்ஸ் மேட்ச் ஆகணுன்ற இது மேண்டட்ரி இல்லை, அதான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ். ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ். ஜேர்னல் ரிவர்சல் கிரைட்டேரியா. இப்போ ஜேர்னல் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜேர்னல் என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜேர்னலில் ரீகரெக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, போஸ்ட் ஆன ஜேர்னலை நீங்கள் ரிவர்ஸ் தான் பண்ணணும். அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா செட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இங்கே செட் பண்ணணும். ஜேர்னல் ரிவர்சல் வந்து நீங்கள் 2 மெத்தட்ஸில் பண்ணலாம். ஒன்று ஆட்டோமேட்டிக்கு, இன்னொன்று மேனுவல்.
இல்லாட்டி இன்னொன்று வந்துட்டு என்னன்னா நீங்கள் அந்த மேனுவலை நல் பண்ணிட்டு ஜேர்னலில் நல் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இன்னொரு ஜேர்னல் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும், அதான் சொன்னேன், ஆட்டோ ரிவர்ஸ் ஆஃப்டர் ஓப்பன் பீரியட். இப்போ இந்த மந்த்து செப்டம்பரில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட் மந்த் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் மந்த்தில் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு ஜேர்னல் போட்டிங்க, அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆனால் செப்டம்பர் மந்த் ஆகிடுது. அப்போ நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டமே ஆட்டோ ரிவர்ஸ் ஆகிடும். செப்டம்பர் மந்த் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே போன மந்தில் என்னென்ன ஜேர்னல் என்டர் பண்ணுமோ மிஸ்டேக்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு இந்த மந்த்துக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அது எப்படின்னா நீங்கள் இங்கே தான் க்ரைட்டீரியா செட் பண்ணணும். இது போய் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஜேர்னல் ரிவர்சல் க்ரைட்டீரியா செட்டுன்னு சொல்லி குளோபல் சர்ச்சில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் சர்ச் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட க்ரைட்டீரியா செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகணும், கரன்சி டிஃபர் ஆகுது அப்படின்னா நீங்கள் செட் பண்ணுறது தான் ஜேர்னல் ரிவர்சல் க்ரைட்டீரியான்றது. செட் பண்ணிட்டு இந்த ரன் ஆட்டோ ரிவர்ஸ் ஆஃப்டர் ஓப்பன் பீரியட் கொடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த பீரியட் க்ளோஸ் ஆகுதோ அடுத்த பீரியட் ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு இது வந்துடும். நெக்ஸ்ட்டு சிங்க்ரனைஸ் ரிவர்சல் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி லெஜர்ஸ்னா இப்போ நீங்கள் ஏபியிலேருந்து ஏபிஏஆரில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸு பேமெண்ட்ஸை ஜென்ரல் லெஜர் ஜேர்னலுக்கு நீங்கள் புஷ் பண்ணும்போது நீங்கள் ஜேர்னல் ரிவர்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஜிஎல்ல மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகும். அது வந்து இந்த சப்லெஜர்ஸ்லேயும் இம்பேக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இது நீங்கள் எனேபிள் பண்ணாதான் இதாகும். ஆவரேஜ் பேலன்சஸ் ஒன்றும் இல்லை, நம்ம எனேபிள் பண்ண மாட்டோம் ப்ரோ. இது இனிஷியலாக இந்த ப்ராசஸ் இங்கே பாருங்கள், யூ கேன் எனேபிள் ஆவரேஜ் பேலன்சஸ் ப்ராசஸிங் ஒன்லி டியூரிங் இனிஷியல் செட்டப்ஸ் அப்போ தான். அதனால் இது நமக்கு தேவை. நெக்ஸ்ட் சீக்வன்சிங் அப்படின்னா டாக்குமெண்ட் சீக்வன்சிங்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது. அது லெஜர் லெவலில் பண்ணுறீங்களா, லீகல் என்டிட்டி லெவலில் பண்ணுறீங்களா, நோ சீக்வன்ஸ் ஆன் லீகல் என்டிட்டி கொடுத்தீங்கன்னா இங்கே பேயபிள்ஸ் இதெல்லாம் சப் மாடல்ஸ், பேயபிள் ரிசீவபிள்ஸு. நெக்ஸ்ட்டு லெஜர் லெவலில் கொடுத்தீங்கன்னா இது எனேபிளில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ஃபோர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆன் டாக்குமெண்ட் அக்கௌண்டிங் டேட்னா ஒன்றும் இல்லை, பேயபிள்ஸ் ரிசீவபிள்ஸ் இருக்குன்னா இப்போ இன்னைக்கு 12th, நேற்று நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் என்டர் பண்ணுறீங்க, 11th செப்டம்பர் 25, இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு 1ன்னு கொடுத்துறீங்க. 10ன்னு கொடுத்துருக்கீங்க. நேற்று டேட்டு இன்வாய்ஸ் நம்பர் 10. இப்போ இன்னைக்கு 12th செப்டம்பர் அன்னைக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் நேற்று 10ன்னு கொடுத்த நம்பரை இன்னைக்கு 9ன்னு கொடுக்குறீங்க. இன்வாய்ஸ் சீக்வன்ஸ் இன்னைக்கு கிரியேட் பண்ணும்போது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது 9 கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்காது. ஏன்னா அதுக்கு தான் என்ஃபோர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆன் டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் நம்பர் கொடுக்குறோம். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 10 கொடுத்துட்டீங்களா, நேற்று 10 முடிஞ்சு, அப்போ இன்னைக்கு 11 தான் இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கணும். இன்னைக்கே நீங்கள் 2 கிரியேட் பண்ணாலும் 11, 12, 13 அது மாதிரி ஆர்டராக போயிட்டு இருக்கும். அதுதான் என்ஃபோர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்றது. இதான் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ்ல பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் லீகல் என்டிட்டி, லீகல் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறோம். மேனேஜ் லீகல் அட்ரஸ், மேனேஜ் லீகல் அட்ரஸ் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். லீகல் அட்ரஸில் கோ டு டாஸ்க், இதில் கிளிக் கிரியேட். நான் எல்லாமே யூஎஸ் யூஸ் பண்ணனால கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸை கிளிக் பண்ணுறேன். அட்ரஸ் லைன் 1ல் XYZZ ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட்டு நான் இங்கே பின்கோடை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வரும். இதில் நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணுறோம். எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு லீகல் அட்ரஸ், கம்பெனி எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்றதான் லீகல் அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லீகல் அட்ரஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் லீகல் என்டிட்டி. மேனேஜ் லீகல் என்டிட்டின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் மேனேஜ் லீகல் என்டிட்டி. கிளிக் கோ டு டாஸ்க்.
லீகல் என்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணணும் லீகல் என்டிட்டி. ஸோ கிளிக் கிரியேட் நியூ, அப்ளை அண்ட் கோ டாஸ்க், கிளிக் கிரியேட். இங்கே லீகல் என்டிட்டி என்ன கிரியேட் பண்ணுறோம்? பட்டி பவர் இன்டர்டெக்கு லீகல் என்டிட்டி. லீகல் இது நான் கொடுக்கறது என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக, ஏன்னா லீகல் என்டிட்டி அப்படின்னு தெரியும், அதுக்காக கொடுக்குறோம். லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்னா இப்போ பட்டி பவர் இன்டர்டெக் பிரைவேட் லிமிடெட் சென்னையில் நம்ம இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது எங்கே லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த அட்ரஸ்ஸு, அந்த என்டிட்டி, அதில் ஒரு நம்பர் இருக்கும் சர்டிஃபிகேஷனில், அந்த நம்பர் தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்படியே நம்பர்ஸ் வந்துட்டு அதை நம்ம கிளைண்ட்டை கேட்கும் போது கிளைண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவாங்க, அதை மட்டும் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இங்கே மேண்டட்ரி இல்லை, கொடுக்கல. நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷனில் தான் எங்கே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த கம்பெனி அப்படின்ற அட்ரஸ் இப்போ கிரியேட் பண்ணோம்ல நம்ம, அந்த அட்ரஸை இங்கே சூஸ் பண்ணணும். நான் அட்ரஸ் லைன் 1 XYZ கொடுத்தேன், சர்ச் பண்ணுறேன். இதான் நான் கொடுத்த அட்ரஸ்ஸு. பிளேஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கொடுக்கறது தான், நான் இங்கே எதுவும் கொடுக்கல ஏன்னா மேண்டட்ரி இல்லை. நெக்ஸ்ட்டு EIN டின் நம்பரு, இது ரிஜிஸ்டர் ஆன நம்பரு, இது பேன் நம்பர்னு நினைக்கிறேன், ரெண்டையும் நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பேரோல் ஸ்டாட்டரி யூனிட்டு லீகல் எம்ப்ளாயர், இந்த லீகல் என்டிட்டியை லீகல் எம்ப்ளாயராக ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதுக்கு தான் லீகல் எம்ப்ளாயரும் பேரோல் ப்ராசஸ் வரும்போது இந்த லீகல் என்டிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம இது ரெண்டும் எனேபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா லீகல் என்டிட்டி கிரியேட் ஆகிடும். லீகல் என்டிட்டிக்கு அப்புறம் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அசைன் லீகல் என்டிட்டி டு பிரைமரி லெஜர், நம்ம கிரியேட் பண்ண லீகல் என்டிட்டியை பிரைமரி லெஜரோட அட்டாச் பண்ணணும். அதுக்கு அசைன் லீகல் என்டிட்டி டு பிரைமரி லெஜர், அந்த டாஸ்க் நேம். இங்க பாருங்க, அசைன் லீகல் என்டிட்டிஸ் டாஸ்க் நேம், அசைன் லீகல் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிட்டு கோ டு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கும் நம்ம கிரியேட் பண்ண பிரைமரி லெஜர் நேம் வந்துடும். இதுல இங்க செலக்ட் அண்ட் ஆட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண லீகல் என்டிட்டியை அட்டாச் பண்ணும். நம்ம கிரியேட் பண்ண லீகல் என்டிட்டி தான், கிளிக் பண்ணிட்டு அப்ளை அண்ட் டன் கொடுத்தோம்னா உங்களுக்கு டன். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ நம்ம பிரைமரி லெஜரோட லீகல் என்டிட்டியை அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் டு லீகல் என்டிட்டி. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே இருக்கும், அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் டு லீகல் என்டிட்டிஸ். இப்போ நம்ம பிரைமரி லெஜரோட லீகல் என்டிட்டி அட்டாச் பண்ணியாச்சு, இங்கே வந்திருக்கும், இதான் அவங்களோட பிரைமரி லெஜரு. கீழே பார்த்தீங்கன்னா லீகல் என்டிட்டி அட்டாச் பண்ணியாச்சு. இங்கே பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் நம்ம அட்டாச் பண்ணுறோம். இந்த இடத்துல கம்பெனி வேல்யூஸ் என்ன, கம்பெனி வேல்யூஸில் 0ன்றது நன்னு அப்படின்னா 101, இது வந்து ஒரு கம்பெனி நேம், இதை அசைன் பண்ணலாம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த 101ன்ற கம்பெனி பியூடி லீகல் என்டிட்டி கீழே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அதே பிஎல் பிரைமரி லெஜரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி கூட அட்டாச் பண்ணலாம், 1 ஆர் மோர், நீங்கள் எத்தனை கம்பெனிஸ் வேணுமோ நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் அசைன் அனதர் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுறதான். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் கார்பரேட் கம்பெனிஸ் பார்த்தீங்களா, கம்பெனி வேல்யூஸ் கீழே இங்கே இருக்கும். இங்கே ஏன் கம்பெனி வேல்யூஸ் மட்டும் வருது அப்படின்னா சிஓஏ ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது செக்மெண்ட்ஸ் கம்பெனின்னு கிரியேட் பண்ண செக்மெண்ட்டில் நீங்கள் செக்மெண்ட் லேபிள் சூஸ் பண்ணியிருப்பீங்க,
கம்பெனி தான் பிரைமரி லெஜரா பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு. அங்கே பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் கம்பெனிக்கு சூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன். இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமரி லெஜரோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு எனேபிளில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா பேலன்ஸ் கியூப் வந்துட்டு உங்களுக்கு இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போது சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் ரன் ஆகும். ரிவ்யூ அண்ட் சப்மிட் அதுக்கப்புறம் எங்கே போய் பார்க்கணும்னா நேவிகேட் பண்ணி டூல்ஸ் ஷெட்யூல் ப்ராசஸ் ஷெட்யூல் ப்ராசஸில் நம்ம பண்ண இதுதான் பார்த்தீங்களா கம்ப்ளீட் ஒரு நிமிஷம். லோட் ஆகிட்டு சக்சீட் ஆகிடும். உங்களுக்கு கம்ப்ளீட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ் சக்சீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் இங்கே மேனேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுறதை நீங்கள் இங்கேயே பண்ணிடலாம். லீகல் ஸ்ட்ரக்சர்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸு, இதான் ஃபங்க்ஷனல் ஏரியா. இதை கிளிக் பண்ணாலே இங்கே ஜென்ரல் லெஜர் கிளிக் பண்ணால் இட் கம்ஸ் கரஸ்பாண்டிங் டாஸ்க்ஸ் மேனேஜ் பிரைம் லெஜர் ஸ்பெசிஃபை லெஜர்ஸ் இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட ப்ராஜெக்ட் நேமு பட்டி பவர் கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுக்கணும். ரிவ்யூ அண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸ்டேட்டஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் கியூப்னு ஒன்று கிரியேட் ஆகும். பேலன்ஸ் கியூப்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பண்ண இந்த ஸ்ட்ரக்சர் சிஓஏ ஸ்ட்ரக்சரு எங்கே கொண்டு போய் ஸ்டோர் ஆகணும், சிட் ஆகும் ஒரு இடத்துல, அந்த பிளேஸ் தான் பேலன்ஸ் கியூப்னு சொல்கிறது. இது பேலன்ஸ் கியூப்ன்றது இது பேக்ரவுண்டில் அதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும் பேலன்ஸ் கியூப்னு ஒன்று. அதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் ரன் பண்ணுறோம். பேலன்ஸ் கியூப்னா இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் காஸ்ட் சென்டர்னு இருக்குது. காஸ்ட் சென்டர் உங்கள்கிட்ட 100 காஸ்ட் சென்டர் வச்சுருக்கீங்க. 100 காஸ்ட் சென்டர் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக 51, 55 அந்த காஸ்ட் சென்டரோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் வேணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் கியூப் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த 51, 55ஓட ரிப்போர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேலன்ஸ் கியூப்லேருந்து டக்குன்னு எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் இந்த பேலன்ஸ் கியூப். அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்டோர் ஆகிருக்கும். அதோட இப்போ சிஓஏ ஸ்ட்ரக்சரோட எல்லாமே பேலன்ஸ் கியூப்ல தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அதுவே கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீரியட் ஓப்பன். மேனேஜ் டேட்டா அக்சஸ் ஃபார் யூசர். ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்புறம் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். கிளிக் கிரியேட். யூசர் நேம் வந்து BIU
01. ரோல்னு வந்து ஜென்ரல் அக்கௌண்ட், ஜென்ரல் ஒரு ரோல்ஸ் ஆட் பண்ணல போல. ஜிஎல் ரோல்ஸ் முதல்ல ஆட் பண்ணிட்டு வரணும். செக்யூரிட்டி கன்சோல், users, add user account, sorry, add user account, cancel. Search username, BIU, click edit, add role, general accountant. Whenever you selecting a role, you choose code is Oracle ORAGL. General accounting manager, general accounting manager, chief financial officer, chief financial officer GL role. So GL role தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். GL underscore chiefன்றது. controller, 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 financial analyst, financial analystலாம் Oracle Cedar ரோல்னால ORA. Next financial application administrator. This role also undercome ORA function. Done. Next you will go to manage data access for user. Manage data for user. Manage data access for user. Click create. Username BAU01. Role general accounting manager, general accountant. Next data access set. Data access set BUD and PL. This is the data access set bro. Actually நம்ம இது முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டோம் பிரைமரி லெஜர்ல. பிரைமரி லெஜர்ல கிரியேட் பண்ணோடனே சிஸ்டம் டேட்டா அக்சஸ் செட்டாக கிரியேட் பண்ணிடும் நம்மளோட BUDPL சிஸ்டம். BIU01 general accounting manager, data access set BUDBL. Next controller. Actually this two role, general accountant and general accounting manager role is enough for GL, but for our future purpose we have to enable these all roles. Controller role. Next chief financial officer, financial analyst, financial application administrator roles.
save and close. Done. Next, you sign it on sign in. Okay. Whenever you will give the data access for user, you after that you can do sign out on sign in. எப்போ நீங்க யூசருக்கு ரோல்ஸ் ஆட் பண்ணாலும் டேட்டா ஆக்சஸ் கொடுத்தாலும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் சிஸ்டம் இன்ஸ்டன்ஸில் ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த பர்பஸ்க்காக தான். என்னாச்சு நிதிஷ்? சார் இந்த லாகின் ஆகிட்டுருக்கு சார். பண்ணு. ஓகே சார். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் லெஜர் அக்கௌண்டிங் டேப். ஃபர்ஸ்ட் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பீரியட் ஓப்பன் பண்ணுவோம். பீரியட் க்ளோஸ் போயிட்டு டேட்டா ஆக்சஸ் செட், நம்மளோட டேட்டா ஆக்சஸ் செட்டை சூஸ் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ணது பட்டி பவர் இன்டர்டெக் பிரைமரி லெஜர், அதான் நம்மளோட டேட்டா ஆக்சஸ் செட்டு. பியூடி பிரைமரி லெஜர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டேட்டா ஆக்சஸ் செட் சூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ஆக்சஸ் செட்டில் பியூடி பிரைமரி லெஜர் அப்படின்னு சூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இல்லை அக்கௌண்டிங் பீரியட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட் ஜான் 2025 தான் ஓப்பன் பண்ணணும். நெவர் ஓப்பனில் இருக்கும். ஜென்ரல் லெஜரில் நெவர் ஓப்பன். கிளிக் ஜென்ரல் லெஜர். ஃபர்ஸ்ட் பீரியட் ஜான் 25 ஓப்பன் ஆகிடும். கிளிக் பண்ணதையும் ஜான் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். February 2025 வந்து ஃபியூச்சரில் இருக்கும். இது ஏன் இங்கே ஒன் மட்டும் ஃபியூச்சரில் காட்டுது அப்படின்னா, ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷனில் நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் ஓப்பன் பீரியட் வந்து 1 தான் கொடுத்தோம். அதனால் உங்களுக்கு இங்கே 1 மட்டும் காட்டும். இப்போ நான் என்ன பண்ணோம், ஆக்ஷன்ஸ் போய்ட்டு ஓப்பன் டார்கெட் பீரியட் கொடுத்து, இப்போ இந்த மந்த் வந்துட்டு நமக்கு செப்டம்பர் 2025 கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் வரை ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் அக்டோபர் வந்துட்டு ஃபியூச்சர் என்ட்ரபிளாக உங்களுக்கு காட்டும். அக்டோபர் வந்து ஒன்லி ஜிஎல் மட்டும்தானா? ஏபிஏஆர் எல்லாமே இப்படிதானா சார்? ஜிஎல்ல மட்டும்தான் இப்போ பீரியட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சார். ஓப்பன் நெக்ஸ்ட் கீழே சப் மாடியூல்ஸ்லாம் டார்கெட் பீரியட் சொல்ற இல்லையா? டார்கெட் பீரியட் வந்து ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் ஆகுதுல்ல, இதே கான்செப்ட் ஏபிஆர்ல இருக்கான்னு கேக்குறேன். எஸ் சார். இப்போ இது வந்து ஜிஎல்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ சப்லெஜர் இங்கேயே காட்டும் சார். ரிசீவபிள்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், பேயபிள்ஸ். அதே மாதிரி டார்கெட் பீரியட் கொடுத்தா ஒரு 7-8 பீரியட் ஓப்பன் ஆயிடும். எஸ் சார். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் பீரியட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜேர்னல் என்டர் பண்ணணும். ஜேர்னல் என்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜென்ரல் அக்கௌண்டிங்கில் ஜேர்னல்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட் பற்றி பார்த்துக்கலாம். ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டுன்றது இது மானிட்டரிங் போர்டு மாதிரி. இப்போ இந்த லெஜர் கரன்சிஸு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இப்போ நம்ம கிளிக் பண்ண டேட்டா ஆக்சஸ் செட் பட்டி பவர் இன்டர்டெக் பிரைமரி லெஜரில் இன்னும் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணல. சேனல்ஸ் எது கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே கரன்சி வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு ஏதோ கொரி பண்ணணும் அப்படின்னா கொரி பண்ணிக்கலாம். இந்த இதில் லெஜரை வச்சு நீங்கள் லெஜர் நேம்ஸ், நெக்ஸ்ட் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் எது இருந்ததுன்னா இந்த டேஷ்போர்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இதில் தான் ஜேர்னல்ஸ் வரும். இதில் இன்கம்ப்ளீட் ஜேர்னல்ஸ் இருக்குது. எது இம்போர்ட் எரர்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு வந்துடும், பார்த்துக்கலாம். இதுலேயே நீங்கள் க்ளோஸ் ஸ்டேட்டஸும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இதில் நான் ஒரு பீரியட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஜனவரி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஜனவரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ளோஸ் பீரியட்னு காட்டும்.
இது கொடுத்தீங்கன்னா ஜனவரி க்ளோஸ் ஆகிடும். ஜான் பீரியடு க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க அக்கௌண்டிங் டேஷ்போர்ட்லயே பார்த்துக்கலாம் எந்த பீரியட் க்ளோஸ்ல இருக்கு ஓப்பன்ல இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஜேர்னல்ஸ். ஜேர்னல் பேஜ்ல உங்களுக்கு அங்கே அக்கௌண்டிங் டேஷ்போர்டில் பார்த்தோம்ல ரெக்கரிங் அட்டென்ஷன் இன்கம்ப்ளீட் ஜேர்னல்ஸ் இம்போர்ட் ஜேர்னல்ஸ் எதுனா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஜேர்னல் கிரியேட் பண்ணுறதுக்கு டாஸ்க் ரைட் சைடில் டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு ஜேர்னல்ஸில் மேனேஜ் கிரியேட் ஜேர்னல் கொடுத்தீங்கன்னா ஜேர்னல் கிரியேட் பண்ணலாம். இதுதான் ஜேர்னல் பேஜ். ஜேர்னல் பேஜில் என்னென்ன இருக்குன்னா 3 இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் பேட்ச், ஜேர்னலு, ஜேர்னல் லைன்ஸ். இந்த 3 தான் உங்களுக்கு டாபிக்ஸ். இந்த ஜேர்னல் பேட்ச்ல ஜேர்னல் பேட்ச் நேம் கொடுப்போம், டிஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும் இங்கே இருக்கும். அக்கௌண்டிங் பீரியட் நம்ம செப்டம்பர் ஓப்பன் பண்ணனால உங்களுக்கு செப்டம்பர் வரை இருக்கும். அக்டோபர் நம்ம சூஸ் பண்ண முடியாது, சூஸ் பண்ணால் ஃபியூச்சர் என்ட்ரபிள்னால. ஜான் நான் க்ளோஸ் பண்ணனால உங்களுக்கு ஜான் ஷோ ஆகாது. இங்கே பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜேர்னல்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஜேர்னல் நேம் போடுறோம், எதுக்காக ஜேர்னல் இது கிரியேட் பண்ணுறோன்னு. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன். லெஜர் வந்து நம்மளோட லெஜர் பியூடி பிஎல் பேமெண்ட் லெஜர். லீகல் என்டிட்டி நேம் நம்மளோட லீகல் என்டிட்டி நேம் சூஸ் பண்ணோம். லீகல் என்டிட்டி நேம் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஜேர்னல் லைன்ஸ் எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட் இல்லை கரன்சி வந்து யூஎஸ்டி. லெஜர் லெவலில் நான் யூஎஸ்டி கொடுத்தனால உங்களுக்கு யூஎஸ்டி சூஸ் ஆகுது. இதே இப்போ யூரோ கொடுக்குறேன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா என்டர் அமௌண்ட் வந்து யூரோவில் நம்ம என்டர் பண்ணுவோம். ஆனால் அக்கௌண்டட் வந்து யூஎஸ்டியில் தான் ஆகும். ஏன்னா யூஎஸ்டி தான் நான் லெஜர் லெவலில் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால அக்கௌண்டட் அமௌண்ட் வந்து இதில் யூஎஸ்டியில் ஆகும். கன்வர்ஷன் ரேட் டைப் வந்து இன்னைய ரேட் டைப் பார்த்தீங்கன்னா 1.132077 இந்த யூரோ டு யூஎஸ்டிக்கு. இதே நீங்கள் கார்பரேட்டில் இருக்குது, இதில் தான் நம்ம பீரியட் ஆவரேஜ் பீரியட் எண்ட்லாம் நம்ம அங்கே பார்த்தோம்ல, இதெல்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது யூசர் கொடுத்தேன்னா நானா இங்கே கன்வர்ஷன் ரேட் என்டர் பண்ணும் மேனுவலாக. இப்போ 10 கொடுக்குறேன் அப்படின்னா மேனுவலாக உங்களுக்கு 10ன்றதை எடுத்துக்கும் யூசர். அதான் இதில் நான் டிஃபால்ட் லெஜர் இதே கொடுத்துட்றேன் யூஎஸ்டிஏ கரன்சி. இப்போ ஜேர்னல் பேட்ச் வந்து பியூடி பேட்ச். டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஜேர்னல் நேம் வந்துட்டு இது எதுக்காக கிரியேட் பண்ணுறோன்னு. இப்போ ரெண்ட்டுக்கு நான் ரெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்ட் எக்ஸ்பென்ஸில் வரும், அதனால எக்ஸ்பென்ஸ் நேம் கொடுக்குறேன், எக்ஸ்பென்ஸ் ஜேர்னல்ஸ்னு. கேட்டகரிஸ் வந்துட்டு நம்ம தான் இங்கே சூஸ் பண்ணணும். கேட்டகரிஸ் வந்து சீடர் இன்ஃபர்மேஷன் அறக்கல்ல. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன் ஜேர்னல் கேட்டகரி. நெக்ஸ்ட் இங்கே தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ். $10,000 போடுறேன். நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர்
எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பென்ஸ் சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்டு. சாரி, இந்த அக்கௌண்ட் தான் மேலே வரணும். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த இதில் கேஷ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிடுறேன். இதுதான் உங்களுக்கு அந்த பிரைமரி லெஜரோட 4Cs. இது வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் UIல வந்துடும். நெக்ஸ்ட் கரன்சி வந்துடும். கரன்சி மேலேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் அக்கௌண்டிங் மெத்தட்னு சொல்றது. எதுக்காக நம்ம இதுனா, இது வந்து எக்ஸ்பென்ஸ் சாஃப்ட்வேர் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது எக்ஸ்பென்ஸு. நெக்ஸ்ட்டு அதுக்கு நான் கேஷ் கொடுத்துருக்கேன், அது கிரெடிட் அக்கௌண்ட்டில் போட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் சாஃப்ட்வேர் எது வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம். அதான் அக்கௌண்டிங் மெத்தட். பர்ச்சேஸ் ஆர் எனிதிங் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், ஜேர்னல் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜேர்னல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக தான் என்டர் பண்ணுறோம், அதனால மேனுவல். அப்ரூவலில் இந்த ஜேர்னலுக்கு எதுவும் செட் பண்ணல. செட் பண்ணணும்னா நம்ம லெஜர் லெவலில் செட் பண்ணணும். ஃபண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நம்ம எதுவுமே அட்டம் பண்ணல, எதுவுமே பண்ணல. பேட்ச் ஸ்டேட்டஸும் அன்போஸ்டட், நம்ம என்ன கம்ப்ளீட்டே பண்ணல. கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டில் இருக்கும். அதனால இப்போ ஜேர்னல் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஷோ மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஜேர்னல் பேட்ச் BUD பேட்ச்சில் நீங்கள் கண்ட்ரோல் டோட்டலுக்கு போனீங்கன்னா, இப்போ இங்கே 10 கொடுக்குறீங்கன்னா BUD பேட்ச்ன்னு இருக்குல்ல, இந்த பேட்ச்சில் 10 ஜேர்னலுக்கு மேலே நீங்கள் என்டர் பண்ண முடியாது. 10 மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ண முடியும். அதுதான் இங்கே கீழே இருக்கும். என்டர் அமௌண்ட் 10,000, டோட்டல் என்டர் அமௌண்ட் கிரெடிட் 10. அதே மாதிரி 10,000 மேலே நீங்கள் கிரியேட்டே பண்ண முடியாது. இங்கே நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அதான் நீங்கள் இந்த ஜேர்னல் பேட்ச்சில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணுற ஜேர்னல்ஸ் இங்கே கீழே லைன்ஸ் போடுறீங்களே, அது இந்த BUD பேட்ச் யூஸ் பண்ணி எத்தனை ஜேர்னல் கீழே என்டர் பண்ணுறீங்களோ, எக்ஸ்பென்ஸு, ரெண்ட்டு, அது மாதிரி வேறு என்னென்ன நீங்கள் இது பண்ணுறீங்களோ, இப்போ அதுக்கெலாம் 10,000க்கு மேலே நீங்கள் போட முடியாது. அதான் இந்த கண்ட்ரோல் டோட்டல் அமௌண்ட்டுன்றது. நான் இங்கே எதுவுமே கொடுக்கல, அதனால் நீங்கள் லிமிட் இல்லை. இந்த இதில் நீங்கள் எத்தனை வேணால், எவ்வளோ அமௌண்ட் வேணால் போட்டுக்கலாம் இந்த ஜேர்னல் BUD பேட்ச் யூஸ் பண்ணி. ஆக்ஷன்ஸ் லாக் எதுக்குன்னா, இங்கே வந்துட்டு இந்த ஜேர்னல் நம்ம இப்போ சப்போஸ் அப்ரூவல் செட் பண்ணுறோம் அப்படி